ஹாய் நண்பர்களே, இதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை, சாய்பாபாவுக்கு உகந்த நாள். ஸோ அதனால தான் இன்றைக்கி சாய்பாபாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஸோ சாய்பாபா மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் நண்பர்களே. நம்ம சாய்பாபா நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்றத நீங்கள் நம்பணும். உங்கள் வேண்டுதலாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு சாய்பாபா எல்லாத்தையும் நீங்கள் வேணுன எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஸோ எல்லா ரூபத்துலேயுமே வருவார் நண்பர்களே. குட்டி குட்டி எறும்பாக கூட வருவார். குட்டி எட்டுக்கால் பூச்சியாக கூட வருவார். ஸோ எனக்கு தினமுமே எனக்கு எட்டுக்கால் பூச்சியாக என் கண்ணுக்கு தெரிவார். ஸோ அம்மா வெளில போயிருக்க டைமில் நானும் பாட்டியும் மட்டும் தான் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த டைம் அவர் எட்டுக்கால் பூச்சியாக எனக்கு பாதுகாப்பாக வந்துடுவார். அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் எட்டுக்கால் பூச்சி எங்கே போயிருக்குன்னே தெரியாது நண்பர்களே. மாயமாக மறைஞ்சு போயிடுவார். ஸோ அவர் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் நம்ம கூட ஏதாவது ஒரு குட்டி குட்டி ரூபத்துலேயும் இருப்பார். மனுஷ ரூபத்தில் கூட பாபா உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ நீங்கள் முழு மனசோடு நம்பணும். ஸோ பாபா கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அங்கே அவருக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த கிராஸ் ரோடு கிட்டே இருக்கிற சாய்பாபா கோயிலில் நான் அங்கே ஒரு புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். அங்கே ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு குட்டி செல்ஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் நான் ஒரு புக்கு வாங்கினேன். ஸோ அதில் அத்தியாயமாக போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அத்தியாயம் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கூடயே கடவுள் இருப்பார். சாய்பாபா முழுசாக நம்புங்க, முழு பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் ஆச்சி வீட்டுக்கு போகிறப்ப கூட நண்பர்களே என் கூடயே வருவார். அவர் மோஸ்ட்லி நிறைய ரூபத்தில் வரமாட்டார், ஒரு சில ரூபத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு எட்டுக்கால் பூச்சி, அப்புறம் டாகாக கூட வந்திருக்கார் நண்பர்களே. ஸோ நான் ஆச்சி வீட்டுக்கு போகும்போது நாங்கள் வீட்டிலேருந்து வெளில வந்திருப்பேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாக் அழகாக வாலாட்டிகிட்டே போகும். அப்போவே தெரிஞ்சு போச்சு அது சாய்பாபா தான் அப்படின்னு நமக்கு தோணணும். அதுக்கு நீங்கள் சாய்பாபாவை முழுசாக நம்பணும். முழு முயற்சியோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு பாபா கட்டாயமாக தெரிவார் நண்பர்களே. நான் ஆச்சி வீட்டில் போய் இறங்கணுன்னு கூட அங்கே ஒரு 10 டாக் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பயம். ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. ஏன்னா எனக்கு தான் சாய்பாபான்னு தெரியும்ல. ஸோ அதனால் நான் இப்போல்லாம் பயப்படுறதே கிடையாது டாக்ஸ்க்கு. காலேஜுக்கு போனாலும் வந்துடுவார், எக்ஸாம் அப்போ கூட வந்துடுவார். ஸோ அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோட பாபாவை பிரார்த்தனை பண்ணுங்கள். பாபா உங்கள் கூடயே இருப்பார். ஸோ இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.